செந்தில் பாலாஜி பற்றி ரொம்ப சீரியஸாக நீதிமன்றம் செந்தில் பாலாஜின்லாம் பேசுகிறீங்க. எனக்கு சிங்கம் படத்தில் வர்ற மயில் வாங்கின மாதிரி தான் தெரியுது. உங்கள் முன்னாடி எல்லா விதமான மேஜிக்கையும் செஞ்சு காட்டுறாரு. உன் சிஸ்டம் வேஸ்ட்டு, உன்னோட நீதிமன்றம் வேஸ்ட்டு, நான் யார் தெரியுமா, எப்படி வேணாலும் சந்தில் பூந்து ஆட்டோ ஓட்டுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை இந்த பேட்டரெல்லாம் விட்டுருக்கு. இதை சொன்னது யார் முதல்ல சட்டசபையில் நேற்றுக்கு? சேகர் பாபு. சிவன் சொத்து கரெக்டா? அடுத்தது என்ன? குலநாசம். குலத்தை ஒத்துக்கிறியா? அந்த கேள்வி கேளுங்க அவர்கிட்ட. சிவன் சொத்து குலநாசம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்தவர்கள். அவங்க இருக்க மாட்டாங்கிறது உறுதியா இருக்கு. நன்றி. ஆனா விஜய் எப்படி சொதப்பாருன்னு தெரிய மாட்டேங்குது. அவரை நக்கல் விடுறாங்கல்ல. 3 குற்றப்பத்திரிக்கையோட வச்சிருக்கீங்க, ரிலீஸ் பண்ணுங்கிறாரு. கூட்டம்ங்கிறது இப்ப நாதாக்கா சீமானுக்கு கூட்டம் வரலையா? எத்தனையோ வருது. அவர் பேசுகிறேன் ஜாலியா இருக்கும் பாவா, தச்சர்லாம் வேண்டாம், இது மட்டும் சரக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தா போறோம், அவர் பேசும்போதே நமக்கு ஏறிடும்ட்டு எத்தனையோ பேர் உட்கார்றாங்களே. கேள்வி கேட்கின்ற அத்தனை பேர் இல்லைங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்க போய் சீமான் பேசுறத கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அண்ணாதுரை இறந்து ஒரு 6 வருடங்களுக்கு பிறகு காமராஜ் ஐயா இறந்திருக்காரு. காமராஜ் ஐயா இறந்த போது அண்ணாதுரை அழுதாருன்னு ஒரு கதையை சொல்றாரு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு காலையில எழுந்த உடனே செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஷாக்கான ஒரு மெசேஜை நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதில் முக்கியமாக இந்த டாஸ்மார்க்குடைய டெண்டர் முறைகேடுல இருந்து, மதுபான கொள்முதல்ல இருந்து எல்லாத்துலேயுமே இவர் ஒரு முக்கியமான குற்றவாளி அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆஜராகணும் கண்டிப்பாக. ஜாமீனும் அவர் ஆல்ரெடி ஜாமீனில் இருக்காரு. ஆனால் ஜாமீன் இதுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் திமுக கண்டுக்கவே இல்லை. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் செந்தில் பாலாஜி பற்றி ரொம்ப சீரியஸாக நீதிமன்றம் செந்தில் பாலாஜின்லாம் பேசுகிறீங்க. எனக்கு சிங்கம் படத்தில் வர்ற மயில் வாங்கின மாதிரி தான் தெரியுது. பச்சையாக சொல்கிறதா இருந்தால் அவர் வாழ்க்கை பூரா ஏதோ ஒரு ஜாமீனை வாங்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு நீதிமன்றம் பேசிக்கிட்டே இருக்கணும். அவரை நீதிமன்றம் தண்டிக்கவும் போகிறதில்ல. அவரை இப்போ ஜாமீனில் இருக்கிற வரைக்கும் அவர் அமைச்சராக முடியாது. திமுக இனி ஜெயிக்கவே போகிறதில்ல, அதனால் அவர் அமைச்சராகவே ஆக முடியாது. தாவேக்கால அவரை சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால் வாழ்க்கை கிடையாது. ஸோ இவர் என்னவாக இருந்தால் எனக்கு என்ன, இவர் ஜெயிலில் போனால் என்ன, லாக்கப்பில் இருந்தால் என்ன, இவரை நாடு கடத்துங்கள் அப்படின்னு வேணால் நான் ஏன் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. அவ்வளவுதான். அவர் உங்கள் முன்னாடி ஜெயிச்சு காட்டுறாரு கோயம்புத்தூரில். கோயம்புத்தூருங்கிறது அதிமுகவும் பிஜேபியும் வாக்கு சேர்ந்தா இன்னொருத்தனால ஜெயிக்க முடியாது. அங்கே பூந்து பிஜேபியிலேருந்து ஒருத்தர்கிட்ட இப்படி பேசுகிறாரு, அங்கே வேலுமணிகிட்ட அப்படி பேசுகிறாரு, ஜெயிச்சிடுறாரு. அவருடைய தொகுதியை ராஜினாமா பண்ணி அந்த தொகுதியை விட்டுட்டு இன்னொரு தொகுதிக்கு போகிறாங்க. கரூர்லேருந்து வர்றாரு. உங்கள் முன்னாடி எல்லா விதமான மேஜிக்கையும் செஞ்சு காட்டுறாரு. நீ உன் சிஸ்டம் வேஸ்ட்டு, உன்னோட நீதிமன்றம் வேஸ்ட்டு, நான் யார் தெரியுமா, எப்படி வேணாலும் சந்தில் பூந்து ஆட்டோ ஓட்டுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை ஒன்றா மகாத்மாவாக ஆக்கிடணும், இல்லைன்னா நாடு கடத்திடணும். அவரை வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணுறது கூட, அவரை பேசுவது கூட அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவருடைய மொபைல் நம்பர்ல இருந்து எதுவுமே ரீச் ஆகலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செய்திகள். அதாவது ஜூவியில் வர கட்டுரைகள் எல்லாமே பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜியை சந்திக்க ஸ்டாலின் மறுத்து விட்டார். உதயநிதி வாய்ப்பே இல்லை, பேசுறதுக்கு கூட வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கை கழுவிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஏன்னா திமுகவில் தானே அவர் எம்எல்ஏவா இருக்காரு. அப்ப கட்சியை கைவிட்டுட்டா அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை ஏங்க? நேற்றுக்கு பேசும்போது நிர்மல் ஒரு வார்த்தையை சொல்றாரு, கரூர் முதலாளி அப்படின்னு சொல்றாரு, கம்பெனி ஓனர்னு சொன்னார், கரூர் கம்பெனி ஓனர்னு சொன்னாரு. அப்படியே கூப்பிட்டு பழக்கம், மாமச்சி எப்படி இருக்க மச்சி. ஏன்னா நிர்மல்குமாரும் 4-5 கட்சி பார்த்தவர் தானே. அவங்களுக்குள்ள பேசும்போது சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன சொல்லிட்டாரு, கரூர் முன்னாள் எம்எல்ஏன்ட்டாரு. அப்புறம் திருத்திக்கிட்டோ அல்லது திருத்திரா மாதிரி நடிச்சுக்கிட்டோ கோவை எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் எந்திரிச்சாங்களே. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் ஜூபி சொல்கிறதுக்கும் ஸ்டாலின் பார்க்க மறுத்து விட்டார். செந்தில் இவர் உதயநிதி மூஞ்சியை திரும்ப மாட்டேன்ட்டார். சேகர்பாபு கூட துச்சமாக பார்த்துட்டார். என்னென்னோ சொல்கிறீங்க. அவர் தப்பான்னு எந்திரிச்சாங்களே.
நம்ம சபாநாயகருக்கு ஒரே பதட்டமாகி போச்சு. ஐயோ, ஏன்னா அவருக்கு திமுக யாராவது திட்டினா அவருக்கு ரொம்ப கடுப்பாயிடுவார். அவர் நடுநிலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவர் செம்மையாக இந்த பக்கம் தான் நிற்கிறாரு. அதை உதயநிதியை உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணுறாரு. ஆளுங்கட்சி பேசினதுல தான் நீங்கள் அதிகமாக அவை குறிப்பிலேருந்து நீக்கியிருக்கீங்க, அந்த சாதனையை அற்புதமாக பண்ணுறீங்கிறாரு. அந்த அளவுக்கு இவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு அத்தனை பேரும் எந்திரிச்சு நின்றாங்களே, யாராவது உட்காந்துருந்தாங்களா? தங்கம் தென்னரசு கூட எந்திரிச்சு நின்றாரு, கத்தினாரு. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த மனிதன் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இல்லை. இவ்வளவு தான் ஒரு நீதிமன்றம் முடிவு பண்ணணும். இந்த கூட்டு வச்சு விசாரணை பண்ணுறது, கையெழுத்து போட வேண்டாங்கிறது, அவர் ஒரு பெரிய மனுஷனாக நினச்சிட்டு பேசுறது எல்லாமே முட்டாள்தனம். கண்டிப்பாக சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் அதை மனதில் வைத்து கொண்டு தான் நான் வந்து அறநிலைத்துறையில் வந்து நான் வந்து அமைச்சராக இருந்து என்னுடைய செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதில் அறநிலைத்துறையில் என் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் நிரூபித்தால் அதற்கான தண்டனையை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவர் நேற்று சட்டசபையில் சொல்லியிருந்தாரு. இந்த பேட்டரெல்லாம் விட்டுருங்க. இதை சொன்னது யார் முதல்ல சட்டசபையில் நேற்றுக்கு? சேகர் பாபு. சிவன் சொத்து கரெக்டா? அடுத்தது என்ன? குலநாசம். குலத்தை ஒத்துக்கிறியா? அந்த கேள்வி கேளுங்க அவர்கிட்ட. குலம் என்று ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? மற்றதெல்லாம் தேவையில்லாத டிஸ்கஷன். 5 லட்சம் ஏக்கர் இருந்தது, 3.5 லட்சம் தான் காட்டப்படுது, 1.5 லட்சம் ஏக்கர் காணாமல் போயிடுச்சு. உங்களுக்கு இவர் எந்திரிச்சு சொல்கிறார், ரமேஷ் உண்மையிலே நேர்மையாக எடுத்து சொல்கிறார், கிட்டத்தட்ட 40,000 ஏக்கருக்கு மேலே நாங்கள் வந்து யாருக்கோ கொடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் மீட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. 1.5 லட்சம் ஏக்கர் காணாமல் போச்சு, 40,000 இவங்க மீட்டு கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் விட்டுருங்க, அது அரசியல். குளம்ங்கிறத ஒத்துக்கிறாரா? சும்மா வாய்க்கு எடுத்துகிட்டு எதையாவது பேசிட்டிங்கன்னா ஈவே ராமசாமி ஐயா இப்போ ஒத்துப்பாரா? அண்ணாதுரை ஐயா ஒத்துப்பாரா? கருணாநிதி ஐயா ஒத்துப்பாரா? ஸ்டாலின் ஐயா ஒத்துப்பாரா? உதயநிதி ஒத்துப்பாரா? இன்பநிதிக்கு ஒரு இடமும் தெரியாது, விட்டுருங்க. அப்போ இவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா குளம்னு ஒன்று இருந்ததுங்கிறது? அதைத்தானே ஆளுநர் சொல்லிட்டு இருந்தார். நாம் எல்லாம் கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஒரு குலமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதில் படித்தவர்கள் இருந்தார், படிக்காதவர்கள் இருந்தார், கிறிஸ்தவர்கள் இருந்தார், இஸ்லாத்தவர்கள் இருந்தாங்க, பிடிக்கிறவன் இருந்தான், வேதம் படிக்கிறவன் இருந்தான். நாம் ஒரு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதுதான் ஒரு குலம், அதுக்கு தான் ஒரு குல தெய்வம். எவ்வளோ பெரிய விஷயம் சேகர் பாபு பேசியிருக்காரு. அப்படியே கடந்து போயிட்டீங்க. கூப்பிட்டு வச்சு கேளுங்க, ஐயா குலம் நாசம் என்று சொன்னீர்களே, குலம் எப்போ நாசமாகும்? இந்த தப்பெல்லாம் பண்ணால் குலநாசமாகுங்கிறது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கோம். நல்ல வேலை, நன்றி, வணக்கம். அப்போ நீ ஒத்துக்கிறியா? அதை பேசு. சும்மா போகிற போக்கில் டயலாக் விட்டு போயினேன்னா என்ன விஜய் படத்தில் வர்ற பஞ்சு டயலாக்கா? நாங்கள் சம்பவத்தையே வேற விதமாக செய்வோம். இதெல்லாம் பேசுறதுக்கு அவனை சட்டசபை கூட்டு வந்தாங்க. குலநாசம்னா ஒத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சொத்தை பற்றி இல்லை, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ தாவேக்கா ஆட்சி தானே இருக்குது. அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சி வரும்போது கோவிலில் யாரெல்லாம் சுட்டாங்க, எப்படிலாம் பண்ணாங்கங்கிறத நாங்கள் பின்னாடி பார்த்துக்கிறோம். இப்போவே நல்லவர்கிட்ட தான் இருக்குது. ரமேஷ் கொஞ்சம் பொறுப்பாக தான் பண்ணுறாரு. பழனியில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டுனாலும், அந்த கரூரில் ஒரு 25,000 கோடி மதிப்புள்ள கொஞ்சம் வழிக்கிட்டாலும் ஒழுங்காக தான் பண்ணுறாரு. நீ குலத்துக்கு வா, அதை பற்றி பேசுன்னு வேணால் கேட்டு பாருங்கள் சேகர் பாபு கிட்ட. அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி சொல்கிறதுக்கு நாங்கள் கோயிலினுடைய சொத்துக்கள், அதாவது நகைகள் எல்லாமே வந்து மூட்டையில் கட்டி சும்மா கிடந்தது, ஆனால் அதில் நாங்கள் வருமானத்தை ஈட்டி இருக்கிறோம். அதாவது 1111 கிலோ தங்கத்தை நாங்கள் வந்து துபாயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு அனுப்பி, அதை உருக்காலைக்கு அனுப்பி, அதை நாங்கள் உருக்கி அதை வந்து பேங்க்கில் வச்சு அதிலிருந்து 20 கோடி ரூபாய் வந்து வருமானம் மாதத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் வந்து திருச்சி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். திருச்சினா உங்களுக்கு நேருன்னு ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன், வேறு எதுவும் அர்த்தத்தில் சொல்ல. அந்த ஊரில் இருக்கிற கோவிலெல்லாம் திருட்டு நகை வச்சுட்டேன். நல்ல நகையெல்லாம் சுட்டு விற்றுட்டு திருட்டு நகை வச்சுட்டேன். இப்போது மாட்ட போகிறோம். துர்காம்மா வேறு கேள்வி கேட்குறாங்க. டபக்குன்னு எல்லாத்தையும் உருக்கிட்டோம், இவர் நகையாக திருப்பி கொடுக்கலாம்ல. அன்றைக்கி வாங்கி அதெல்லாம் நல்லா ரொட்டேஷன் விட்டாச்சு. இன்றைக்கி அவர் வந்து நான் நகைக்கு நகை கொடுத்து தொலைக்கிறேன், நீ எதுவும் மாட்டி விட்டுறாத, இத்தனை நகை போச்சு. திருச்சியில் ஒருத்தர் சொல்லலாம், வேற ஒருத்தர் துரைமுருகன். உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. வேலூரில் இருந்த கோவிலெல்லாம் சுட்டு முடிச்சு, எல்லா நகையும் மெயின் நகையெல்லாம் சுட்டு அங்கெல்லாம் கல்லா நகையை வச்சுட்டு மாட்ட போகிறோன்னு தெரிஞ்ச உடனே, ஏன்னா பிஜேபி வந்துடும்னு புரிஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வரவு தானே போகுது. இன்றைக்கி ஏற்கனவே எங்கே வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல, தானே பிரச்சனை. ஸோ வந்துருச்சு அப்படின்னும் போது டக்குன்னு அந்த கள்ள நகையெல்லாம் உருக்கின மாதிரி கணக்கு காட்டிடு. நகைக்கு
துபாயில இருந்து நல்ல நகையை கொண்டு வந்துரு. நம்ம தான் அடிக்கடி போயிட்டு வர்றோம். ஒருத்தர் அடிக்கடி துபாய்க்கு போயிட்டு வர்றாரு இல்லையா, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் நடந்திருக்காதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? பேரை மறந்துருங்க, துரைமுருகன் ஐயா மறந்துருங்க. நமக்கு திருச்சின்னா நமக்கு நேரு தான் ஞாபகம் வரும், அதனால சொல்லிட்டேன். ஆனா இந்த தவறுகள் நடந்திருக்காதா? எதுக்கு நீங்க உரிக்கின? அதான கேள்வி. நீ காட்டினியா இந்த இந்த நகைகள்லாம் இந்த கோயில்ல இருந்து வந்ததுன்னு லிஸ்ட் காட்டினியா? எங்கேயாவது ஒரு அறிப்பு இருக்கா? டபக்குன்னு ஏதோ ஒரு கள்ள நகையை மாட்டி போங்கிற நேரத்தில் நல்ல நகையா மாத்திட்டீங்க. அது வரைக்கும் ஓட்டுன ரொட்டேஷனு. இதெல்லாம் ஒரு சாதனை இல்லை. இது செய்திருந்தாலும் அது உங்களுடைய வேலை. நாங்க தான் குப்பை கொட்டணும், நாங்க தான் ஃபினாயில் ஊற்றி கழுவினோம், இதெல்லாம் வேலை. ஆனால் அந்த அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இத்தனை லட்சம் நமக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கா? அதை வச்சு நான் கல்யாண மண்டபம் கட்டுறேன், எஜுகேஷன் இன்ஸ்டியூட் கட்டுறேன், என்னென்னோ ட்ரை பண்ணீங்க. நல்ல வேலையாக கோர்ட் வந்து தடுத்துருச்சு. ஆனால் அடுத்த 30 வருடத்தில் இதே நீதிமன்றத்தில் இன்னைக்கு திமுகவால் அனுப்பப்பட்டவங்க நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 30 வருஷம் கழிச்சு உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்காது. இந்த மாதிரியான தவறுகள் நாளைக்கு திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்து பண்ணா அவங்களாம் இருப்பாங்களா? இல்லை தெரியாது. அவங்க இருக்க மாட்டாங்கிறது உறுதியா இருக்கு. நன்றி. ஆனா விஜய் எப்படி சொதப்பாருன்னு தெரிய மாட்டேங்குது. அவரை நக்கல் விடுறாங்கல்ல. 3 குற்றப்பத்திரிகையோட வச்சிருக்கீங்க, ரிலீஸ் பண்ணுங்கிறாரு. யார் சொல்றாரு? மன்னார் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் ராகவன் ரிலீஸ் பண்ண என்ன, ரிலீஸ் பண்ணி என் மேல இருக்கிற குற்றச்சாட்டுங்கிறாரு. மன்னார் கேட்கிறாரு, ராகவன் யோசிக்கிறார், ஐயோ இல்லையே, இடைத்தேர்தலில் உன்னை காப்பாற்றலாங்கிறதுக்காக நான் சும்மா விட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த தமாஷெல்லாம் இதே சட்டமன்றத்தில் தானே பார்க்குறோம். ஸோ விஜய் சொதப்பாத பட்சத்தில் திமுக வந்து திரும்ப வரப்போறது இல்லை. ஆனால் சட்டசபையில் அந்த பக்கம் தீய சக்தி உட்காந்துருக்குது. அதிமுக மற்றதெல்லாம் விட்டுருக்க, இந்த பக்கம் தூய சக்தி உட்காந்துருக்கு. ஏதாவது நடக்குதா? எங்கேயாவது அவங்க மேல குற்றப்பத்திரிகையோ அல்ல தாக்கலோ வந்திருக்கா? மன்னார் சொல்றாரு ராகவன் ரிலீஸ் பண்ணுன்றாரு, இவர் அமைதியா உட்காந்துருக்காரு. புரியல. கண்டிப்பா இன்னைக்கு வந்து மாசைகளுக்கு தேர்தல் வைத்து தலைவர்களை மாவட்ட செயலாளர்களை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் திமுக திட்டமிட்டது. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அதை தேர்ந்தெடுக்காமல் அது நிலுவையிலே இருக்கு. ஆனால் உதயநிதி மட்டும் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்தல் தேவையில்லை அப்படின்னு அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அவரோட சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. மூத்த தலைவர்கள் வேண்டான்னு சொல்லி இல்லை தேர்தல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணத்தினால் இவ்வளவு? இல்லை என்னவோ கருணாநிதி ஐயாவும் மாறன் ஐயாவும் திமுகவை கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாதுரையை வேற ஆண்டவன் கூட்டிட்டு போயிட்டான். இவங்க 2 பேர் கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் தேர்தல் நடந்தா மாதிரி நீங்க சொல்றீங்களே, அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. நடத்தணும்னா நடத்துவாங்க, நடக்கலைன்னா நடத்த மாட்டாங்க. விஜயநிதிக்கு என்ன, தன்னுடைய ஆட்கள் எல்லா பக்கமும் பதவிக்கு வந்தால் நல்லது. அன்பில் பொய்யாமொழியை வச்சா அவரு எத்தனை கோடி அடிச்சாருங்கிற மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு. இந்த பக்கம் செந்தில் பாலாஜியை நம்பிட்டு இருந்தா அவர் வேற மாதிரி ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு என்னன்னா மாசைக்கள் எல்லாம் தன்னுடைய ஆட்களா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுல ஏதாவது தவறு இருக்கா? அவங்க கட்சி, அவங்க குடும்ப சொத்து, அது ஒரு கம்பெனி. அங்க சிஇஓவா யார் இருந்தா என்ன, அல்லது சிஓஓயா யார் இருந்தா என்ன, உதயநிதியே தூக்குற மாதிரியான ஒரு பேச்சு அடிபடுது. அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் திமுக திருந்தாதுங்க. திமுக திருந்ததுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கிறது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் தெரியுது. உதயநிதியை ஒரு தலைவராக வைத்துக்கொண்டு திமுக செயல்பட முடியாது, ஜெயிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே திமுக நாளைக்கு வரக்கூடிய ஒரு துர்பாகிய சூழ்நிலை வந்தாலும் உதயநிதி முதலமைச்சராக வர்ற காலமே அது இருக்காது. இன்பநிதி வர்றதுக்கான காரணமாக வேணா இருக்கலாம். அது முடிஞ்சு போச்சு. அது கத்துக்கிறதுக்கான வழிகளே அதுக்கு கிடையாது, திருத்திக் கொள்வதற்கு வழியே கிடையாது. இந்த நேபாளில் ஒரு நடந்தது, இங்கே நடக்கணும்னு நான் சொல்லலை. நேபாளில் ஒரு ஆள் திடீர்னு எந்திரிச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் டுப்பு சுட்டுட்டான். அதுக்கப்புறம் நேபாள் வேற மாதிரி மாறிச்சு. அந்த மாதிரி ஏதாவது நடக்க வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் திமுக திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அதே 13 குறுநிலர்கள் அவர் என்ன அலாவுதீன் கில்ஜி குடும்பம் தலைமை, அதில் ஒன்றும் மாற்றமே வராது. கண்டிப்பா. ஆனால் இன்னைக்கு திருமா அவர்கள் வந்து திமுகவுடன் கூட்டணி இல்லை, தாவேகாவுடன் தான் கூட்டணி அப்படிங்கிறத வந்து அந்த மாநாட்டில், உளுந்தூர் மாநாட்டில் வந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமாவினுடைய மாநாடு, அவர் வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணாங்க. ஆனால் அதில் அவர் உயிர் பிழைச்சு வந்ததே வந்து பெரிய ஒரு விஷயம். இதில் வந்து தாவேகாவும் இதில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஆர்ப்பரிக்கும் விதமாக அவ்வளவு கூட்டம் இருந்தது. இந்த கூட்டம் வந்து விசிகாவுக்கு வெற்றியா தோல்வியா? இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மது ஒழிப்பு கூட்டம்னு ஒன்று நடத்தினாங்க. திமுக ஆட்சியில் இருக்கும்போது, விசிகா அங்கே உள்ளே இருக்கும்போது பெரிய அளவில் கூட்டம் வந்தது. கொடுத்த காசுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க.
நல்லிக்கன்னிக்கு செயல் வேறு டாஸ்மாகில் நல்லா இருந்தது. அப்போது அந்த கூட்டம் நடந்தது. அங்கே வந்து ஸ்டாலினியா கூட வந்தார். அதுக்கப்புறம் 10 தொகுதி கேட்டால் 8 தொகுதி தானே கொடுத்தாரு. கூட்டம்ங்கிறது இப்போ நாத்தாக்கா சீமானுக்கு கூட்டம் வரலையா? எத்தனையோ வருது. அவர் பேச போகிறேன், ஜாலியாக இருக்கும்பா வா, தச்சர்லாம் வேண்டாம், இது மட்டும் சரக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், அவர் பேசும்போதே நமக்கு ஏறிடும்ட்டு எத்தனையோ பேர் உட்கார்றாங்களே. இதெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? அதில் போட்ட தீர்மானங்கள் என்னென்ன, அதை பற்றி ஏதாவது விவாதம் வந்ததா? அந்த தீர்மானங்களை கொண்டு போய் விஜய் கிட்ட கொடுத்தாருல்ல, விஜயோட கருத்து என்ன? அந்த தீர்மானங்களில் நாங்கள் செயல்படுத்துகிறோம், விசிகா எங்களுடைய தோழமை கட்சி, அவங்க வந்து அமைச்சரவையிலையும் இருக்காங்க, இந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றுறோம், ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. நீ சொக்கா போட்டு வந்தால் அவர் ரோஜா பூ இந்த இடத்துல சொருகிட்டு வந்தார், 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க, இவ்வளவு தானே. அதில் என்ன பெரிய மாநாடு எழுச்சி தமிழகம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் வந்து இந்த மாநாடு வந்து ஒரு கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் இவர் அந்த பேசின முக்கியமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நாம் வந்து ஆளுங்கட்சியாக வருவதற்கு அப்படிங்கிற அதற்கான வேலைகளை நம்ம செய்யணும்னு சொல்லி சொன்னார். இப்போ வந்து திமுக இல்லை, இப்போ வந்து தாவேகாவோட கூட்டணி அப்படிங்கும் பொழுது அவங்க ஆளுங்கட்சியாக உட்காரணும் அப்படிங்கிற மாதிரியான, ஏன்னா 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவர் பேசுறது, இது எப்படி வந்து தாவேகா ஒத்துக்கும்? இல்லைங்க, இது எல்லாமே ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நீங்கள் எதை வேணாலும் பேசலாம். இப்போ விஜய் வந்து பிஎம் ஆவாருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஏஎம் பிஎம்னு 2 எல்லாருக்கும் தானே வரும். உங்களுக்கும் பிஎம் வரும், எனக்கும் பிஎம் வரும், மத்தியானத்துக்கு மேலே அதானே. அப்போது அவர் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க? அதை உட்காந்து சீரியஸாக விவாதிக்க வேறு செய்கிறீங்க. பிஎம் ஆகணும்னா எத்தனை தொகுதியில் ஜெயிக்கணும்? கேரளாலையும் தமிழ்நாட்டையும் ஜெயிச்சா போருமா? தேவேகவுடா மாதிரி மச்சம் இருந்தால் எதில் வேணாலும் ஜெயிக்கலாம். பட் காங்கிரஸ் மாதிரி இருந்ததுன்னா கவுத்து விட்டுருமே. ஸோ தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம். அதெல்லாம் நாம் உட்காந்து டிஸ்கஷனுக்கு வெரி குட், நீங்கள் பிஎம் ஆகிடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சிஎம் ஆகிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்தது. கரெக்டாக திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திருமாவளவனை சிஎம் ஆக்கிடலாம் அப்படின்னு வந்தது. அதை எடப்பாடி ஐயா ஒத்துக்கல அப்படிங்கிறதோட மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் எதுவுமே கருத்தே சொல்லலையே. சிஎம் பதவியில் அதிகாரமே இல்லை, அதிகாரம் எல்லாம் பிஎம்ல தான் குவிச்சு வச்சிருக்குன்னு சொன்னது இதே திருமாவளவன் ஐயா தானே. அப்புறம் எதுக்கு இங்கே ஆளுங்கட்சியாக வரணும்? ஸ்ட்ரைட்டாக அங்கேயே போயிட வேண்டியதானே. இன்னைக்கு சீமான் அவர்களுடைய பேச்சு எல்லாமே நகைப்புக்குரியதாக தான் இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றம் வர்றதுனா நாங்கள் வேறு கட்சிக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவரே தான் சொன்னார். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் தமிழ்னு வந்து நீங்கள் பேசுகிறீங்களே, உங்களுடைய மகன்களை ஏன் வந்து தமிழ் பள்ளிகளில் படிக்க வைக்கலன்னு வந்து ஒரு கேள்வி எழுப்பியதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இல்லை, அதனால தான் நான் வந்து ஆங்கில கல்வியில் வந்து படிக்க வைக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி? இல்லை, நீங்கள் சீரியஸாக இவ்வளோ நேரம் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்குறத பார்க்கும்போது எனக்கு என்னவோ ஒரு டாக்டர் வந்து உங்களை கன்சல்ட் பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் கேட்ட அந்த 2 கேள்வியில் ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சியில், ஒரு சொல்ல முடியாத துக்கத்தில், மோசமான ஒரு மனநிலையில் நீங்கள் வந்து இதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் பச்சாதாபப்படலாம். நீங்க என்ன நான் சொல்றது, கேள்வி கேட்கின்ற அத்தனை பேர் இல்லைங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்க போய் சீமான் பேசுறத கேட்குறீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது என்ன, அண்ணாதுரை இறந்து ஒரு 6 வருடங்களுக்கு பிறகு காமராஜ் ஐயா இறந்திருக்காரு. காமராஜ் ஐயா இறந்த போது அண்ணாதுரையை அழுதாருன்னு அவர் ஒரு கதையை சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காமராஜர் இருந்ததற்கு அதிகமாக அழுதது அண்ணாதுரை தான் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு அவர் சொல்லி சொன்னார். அதாவது அது முன்னாடியே போயிட்டாரு, எப்படி ஆட முடியும் எனக்கு சார் பாருங்க. ஆனா காமராஜருக்கு முன்னாடியே அண்ணா இறந்துட்டார். ஸோ 6 வருஷம் வித்தியாசம். யாரா இருந்தாலும் ஒன்று யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு கூட்டமோ நல்லையோ சொல்லியோ ஏன் பூசிதோ ஏன் பூசாததோ ஒரு 8% 234 தொகுதியிலையும் நான் நின்றுட்டு இருந்தேன், 39 தொகுதியிலையும் நின்றுட்டு இருந்தேன். வேட்பாளர் கிடைச்சிட்டு இருந்தாங்க. குறைஞ்சபட்சம் ஓட்டு போடுறவங்க கிடைக்கலனாலும் வேட்பாளர்னு கிடைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கும் சேர்த்து மொத்தமாக பிரச்சனையாகி போச்சு. இடைத்தேர்தல் எப்போ நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. இடைத்தேர்தல் நடந்தாலும் அது சொல்லியிருக்காரு, இடைத்தேர்தல் நடந்தால் நான் அம்பாசமுத்திரத்தில் நின்று நான் எப்படியா சட்டசபைக்குள்ளே போயிடுறேன், நீங்களாம் உங்களை மற்ற தொகுதிகளில் உங்களுக்கான ஆதரவை நான் தெளிவாக கொடுக்குறேன்னு பேசினா அதுவும் நடக்க மாட்டேங்குது. இவர் சட்டசபைக்குள்ளே போனால் என்ன பெருசாக நடக்க போகுது? ஒரு 8 ஆம்புலன்ஸு 10 டாக்டர் வெளியில் உட்காரணும். இவர் திடீர்னு எந்திரிச்சு கத்துன உடனே எதிர்க்கிற 2 எம்எல்ஏ ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போ, இது வேணா நடக்கலாம், வேற ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இவருடைய பேட்டியை சீரியஸாக நீங்கள் கவனிக்கிறீங்க. நான் வந்து சீமானை ட்ரிவலைஸ் பண்ணல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சீமான் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி நடந்திருக்கு. தமிழ் தேசிய மாநாடுன்னு எதுக்கு விசிகா நடத்துறாரு? இப்போ
அங்கே இருந்த 4% தூக்கிடலான்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஏன்னா தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருக்கிறவனு இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக யோசிக்கணும். எடப்பாடி மாதிரி ஒரு யோசனையும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவன் நம்ம கூட தான் இருக்க போகிறானா, இல்லை அங்கே போயிட்டானா, ஏற்கனவே ஜம்ப் ஆயிட்டானா, எதுவும் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு ஒரு சட்டசபையில் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கட்சினா அந்த கட்சி தன்னுடைய வேலையை தானே செய்து கொண்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு யாருக்கும் அதை பற்றி அக்கறை இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல.